அலர்ஜி உணவுகள் நாம எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு மூட்டு வலி வரும். நம்ம சாப்பிடுற உணவு மூலியமா தான் நமக்கு இந்த பெயின் எல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம எடுக்காம இருக்கிறது பெஸ்ட். இப்ப நம்ம தவிர்க்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியங்க. இதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கோம். எழுந்து நின்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். இல்லைன்னு வலிக்குது நம்ம உட்காந்தோ இல்ல உட்காந்துட்டே இருந்தாலோ சரி வராது. மூட்டுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கை கால் வலி முட்டி வலி சம்பந்தமா. அதாவது ஒரு சில உணவை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கால் வலி கை வலி நமக்கு நிச்சயமா வராது. ஒரு சில உணவுகளை நாம எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரியான வலி வரத்துக்கு முக்கியமா நம்ம வலி வருது, முட்டி வலி கை கால்கள் வலிக்குதுன்னா ஒன்னும் வயசுன்னு நம்ம நினைச்சுக்குவோம், இன்னொன்னு ஹார்மோன் நம்ம நினைச்சுக்கலாம். சோ இதெல்லாம் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவு மூலியமா தான் நமக்கு இந்த பெயின் எல்லாம் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம எடுக்காம இருக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? சோ இந்த உணவு என்னென்ன உணவுங்கிறதையும் பாத்துக்கலாம். அப்ப என்னென்ன உணவு எடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மூட்டு வலி ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் முக்கியமான விஷயம். இன்னொன்னு எக்ஸசைஸ் இல்லாதது. அதே மாதிரியே உணவுகள் சரிவிகிதத்தில் நாம எடுத்துக்காதது, அலர்ஜி உணவுகள் நாம எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு மூட்டு வலி வரும். முக்கியமா மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, சில உணவு வகைகள் இருக்கு. அதே மாதிரியே நம்ம எடுக்கக்கூடாத ஃபுட்டு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம முக்கியமா எடுக்காம இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அது என்னென்ன உணவுகள் நம்ம தவிர்க்கணுங்கிறதையும் பாத்திரலாம். இப்ப நம்ம தவிர்க்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியங்க. இதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கா, மூட்டு வலி இல்லாம இருக்கலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நம்ம சர்க்கரை உணவுகள் எடுத்துக்கவே கூடாது. முக்கியமா பேக்கரி ஐட்டம்ஸ் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உணவுகள், ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கூடாது. அப்புறம் அதே மாதிரியே கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம், பட் சர்க்கரை சேர்த்தி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் குடிப்பீங்க இல்லையா. சோ அதெல்லாம் குறைச்சிட்டு கூடுமான வரைக்கும் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க. அதுல நீங்க என்னெல்லாம் பண்ணி சாப்பிட முடியுமோ, கூலிங்கா இருந்தாலும் சரி நார்மலா இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை கலந்து இந்துப்பு கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் குறையும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஃபுட்டை நம்ம தவிர்க்கிறது பெஸ்ட். இந்த மாதிரியான நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ், சர்க்கரையில் அளவு உள்ள அதிக பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு மூட்டு வலிக்கும், வீக்கம் இருக்கும், வேப்புத்தன்மை, அதாவது ஸ்டிஃப்னஸ் சொல்லுவோம் இல்லையா. குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற உணவு தான் அவங்களுக்கு இப்படி எடுத்து வச்சோம்னா ஸ்டடியா நிக்கணும். கொலன்னு போயிட்டாங்கன்னா நீங்களே அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரிதான் நமக்கும் எழுந்து நின்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். இல்லைன்னு வலிக்குது நம்ம உட்காந்தோ இல்ல உட்காந்துட்டே இருந்தாலோ சரி வராது. சோ இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு மூட்டு வலி வராம இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுக்கு, அதாவது கால்சியம் சத்து கம்பல்சரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வேணும். அது நிறைய எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி வராது. சோ அந்த கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை நாம அதிகம் எடுத்துக்கலாம். கீரை வகைகள்ல கால்சியம் சத்து இருக்கும். அகத்திக்கீரையில் இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும், பசலைக்கீரையில இருக்கும், சுண்டைக்காயில இருக்கும். அதே மாதிரியே பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு. சிறுதானிய உணவுகள்னு பார்த்தோம்னா ராகில இருக்கும். அதாவது இது பாரம்பரிய உணவுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல ராகில கால்சியம் சத்து அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன்ல கால்சியம் சத்து நிறைய இருக்கும். இந்த வலியெல்லாம் நமக்கு வராம இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் எடுத்துட்டு உணவுகளை நம்ம குறைக்கணும். வெள்ளை பொருட்கள், முக்கியமா சர்க்கரை, உப்பு எல்லாமே நீங்க குறைச்சுதான் ஆகணும். எடுத்துக்கவே கூடாது. இந்துப்பு எடுத்துக்கோங்க, உப்புக்கு பதிலு சர்க்கரைக்கு பதிலு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே ஒயிட் ரைஸ் நம்ம குறைச்சிக்கிறது பெஸ்ட். சிறுதானிய வகையில உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த கால்வலி வராம இருக்கிறதுக்கு. நமக்கு கால்சியம், ஒமேகா 3, விட்டமின் இது எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், மூட்டு வலி வராம இருக்கும். அதுக்குதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி மீன் சாப்பிடுங்கன்ட்டு. அதுல நெத்திலி மீன் பெஸ்ட். இறாலு மெத்திலி மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் அதுல நிறைய இருக்கும். சோ அது நமக்கு எடுத்துக்கலாம், இன்னும் பெஸ்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பல வகைகள் நம்ம நிறைய கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுவும் சிட்ரிக் ஆசிட் இருக்கிற பல வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு, எலுமிச்சை இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு. இது மூணுலயுமே சிட்ரிக் ஆசிட் இருக்கும். இதுவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த உணவுகளை நம்ம அளவா எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே மூட்டு வலி இருக்குது அப்படின்னா நீங்க அதை வராம பாதுகாக்கணும். மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா வராம இருக்கிறதுக்கு தான் இந்த உணவுலாம் சொல்லியிருக்கேன். ஒருவேளை மூட்டு வலி இருக்கு, கொஞ்சமா நடந்தா கூட மூட்டு வலின்றவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட். மூட்டுக்கு என்ன எக்ஸசைஸ் இருக்குன்னா காலை நல்லா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நல்ல உயரமா மடிச்சு நீட்டணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே நீங்க எந்திரிச்சு வெளியே போயெல்லாம் செய்ய வேண்டியதில்ல. உங்க பெட்லயே, உங்க பாயில படுக்கிறது பெஸ்ட். நல்லா
கால்களை எவ்வளவு உங்களால பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு மேல அதே மாதிரி எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ, அதே மாதிரியே எழுந்து நின்று காலை வலது இடதுன்னு ரொட்டேட் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மூட்டு வலி வராம இருக்கும். அந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவிர்க்க வேண்டிய உணவுகளும் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்க தவிர்த்துட்டு ஆரோக்கியமா வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நாளைக்கு வேறு ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.